நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் இங்க வராங்க. ஆமா, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துபவர்கள் எதுக்காக வாக்கு போட்டாங்க? சீமானுடைய ரசிகர்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. மிக முக்கியமா திமுக அதிமுகவுக்கு மாற்று ஒன்று வேண்டும். புரியுதுங்களா? இதுவும் ஊழல் கட்சி, அதுவும் ஊழல் கட்சி. திராவிட கட்சிகளுக்கு எதிர்ப்பு. இந்த சிந்தனை உள்ளவர்கள் ஏராளமான பேர் சீமான் அவர்களிடத்திலே அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அவங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்தது தமிழ் உணர்வின் அடிப்படையில். இப்போ உண்மையிலேயே தமிழ் உணர்வு, மண்ணின் மகன், தமிழ் ஆய்ந்த தமிழகத்தை தமிழ் மகன் தான் ஆள வேண்டும் சொல்றீங்களா? அண்ணாமலை தமிழ் மகன் தானே. அண்ணாமலையை விட சிறந்த தமிழன் யாரு? சீமான்கிறார் அவரு. அது சீமான்கிற விஷயம் அவர் சொல்லிக்குவாங்க, அவங்க கட்சிக்காரங்க அதை சொல்லிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு தமிழன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து அதிலே சாதனை படைத்து அதிலே பாராட்டுக்கள் பெற்று விருதுகள் பெற்று அதன் பிறகு அரசியலுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு நாட்டு மக்களுக்கு தொண்டாற்றுவதற்காக எப்படி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐசிஎஸ் பட்டப்படிப்பை துறந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாரோ அதுபோல இந்த தமிழ்நாட்டிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு, பிஜேபி கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார். இல்லை, இப்போ நீங்க வந்து அண்ணாமலை சீமான் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களே, இந்த இடத்துல வந்து அவங்க ஆதரவாளர்கள்லாம் இந்த பக்கம் வந்துருவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. தமிழ்நாட்டுக்காக பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணியிருக்கு, அண்ணாமலை தமிழக மக்களுக்காக என்ன பண்ணியிருக்கார் அப்படிங்கிற கேள்வியை சீமான் நிற்கிறார். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் வழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வரக்கு உங்களால முடிஞ்சுதா? அண்ணாமலை போய் சொல்லுவாரா? சொல்லி இந்த தமிழ்நாட்டில் வழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வருவாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்கிறார். வழக்காடு மொழியாக தமிழ் தான் வர வேண்டும் என்பது பிஜேபியினுடைய கொள்கை. அதுதான் கேக்குறேன். இப்ப இந்த மாதிரி விஷயத்தை அண்ணாமலை உங்க பிரதமர் மோடிட்ட சொல்லி அல்லது அமித்ஷாட்ட சொல்லி ராஜ்நாத் சிங் சொல்லி இதை கொண்டு வர சொல்லுவாரா அப்படின்னு கேக்குறாரு. கட்டாயம் நடக்க போகுது. சீமான் வந்து நிச்சயமாக அந்த விஷயத்துல அண்ணாமலையை பாராட்ட போறாரு. ஏன்னா கடல் கடந்து சென்ற தமிழர்கள் அங்கே சுடப்பட்ட போது, மரணமடைந்த போது, கடத்தப்பட்ட போது அவர்களெல்லாம் இன்னைக்கு அண்ணாமலை முறையாக தகவல் கொடுத்து இலங்கையில மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களை நாம மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ எண்மக்கள் யாத்திரையில அங்கே ராமேஸ்வரம் அந்த பகுதியில துவங்கி அங்க மீனவர்கள்லாம் வந்தாங்க. அங்கே சிறைப்பட்டு இருக்கின்றவர்கள்லாம் விடுதலை செய்யணும். அண்ணாமலையுடைய முயற்சியால் அவர்கள்லாம் விடுதலை செய்யப்பட்டார்கள். இப்ப நிர்மலா சீதாராமனுடைய முயற்சியால் காலையில சொல்றாங்க, மாலையில அவர்களை விடுதலை பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, உலகத்துல எங்கே தமிழர்கள் மாட்டிக்கொண்டாலும் நீங்க இப்ப பாருங்க, இன்னைக்கு காலையில ஒரு செய்தி பாருங்க, நம்முடைய கப்பற்படை சோமாலியா கடற்கொள்ளையர்களால் சிறைப்பிடிக்கப்படுகிறது. அப்ப அந்த நம்முடைய நேவி ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்து இந்த நேரத்தில் நான் நம்முடைய கப்பற்படைக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கணும். அந்த கப்பலை அவங்க மீட்டிருக்கிறாங்க, மாலுமிகளை காப்பாற்றி இருக்கிறாங்க, பணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போனாங்க, அவங்கள காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டுமல்ல, அண்ணாமலையினுடைய முயற்சியால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி செய்யக்கூடிய எந்த ஒரு உதவியும் நேரடியாக மக்களை சென்றடையும். காரணம், எல்லா மக்களுக்கும் வங்கி கணக்கு, ஜன்தன் திட்டம், விவசாயிகளுக்கு அவர்களுக்கான அந்த உரிமை தொகை, கிசான் சம்மான் திட்டம்,